பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாட்களில் அநேக ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே, எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையோடு வேதனையோடு காணப்பட்டு கிடக்கிறேனே, நான் எப்பொழுது ஒரு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஜீவனம் பண்ணுவேன் என்று ஒவ்வொரு இடங்களாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் இந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ இனி அலைந்து திரிவதில்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி அலைந்து திரிவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அலைந்து திரிந்த நாட்கள் முடிந்து போயாயிற்று. பிள்ளைக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு, பிள்ளையின் வேலைக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு, சந்தோஷத்துக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு, சமாதானத்துக்காக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு, வேலை விஷயத்துக்காக, வழக்குக்காக, பொருளாதாரத்துக்காக, இப்படி பல காரியங்களுக்காக அநேக ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனமாகிய தம்மை குறித்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்போ. ஆண்டவர் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மனம் திரும்ப வேண்டுமாம், பாவ வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், அசுத்தங்களை விட்டு திரும்ப வேண்டும். அந்த காரியத்தில் நீ விடாப்பிடியாய் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் விட்டு நீ மனம் திரும்பி வரும்போது உனக்குண்டான காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். சத்ருவானவன் பிடித்து வைத்து மனதை இறுக்கி வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. நாம் விடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் தன்னை விட முடியாதபடிக்கு அவன் இறுக பிடித்து கண்ணி போட்டு வைத்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்க முடியவில்லை, தேவனுடைய வார்த்தையை உரைக்க முடியவில்லை, அந்த சத்தத்தை கேட்க முடியவில்லை. இப்படி பல காரியங்களை சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறான். இருதயத்தை காரிருள் போன்று அவன் மாற்றி வைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை என்னுடைய சுய இரத்தத்தாலே நான் உங்களை மீட்டு கொண்டு வந்த என்னுடைய ஜனம், நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் நீ திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, தேவனிடத்தில் திரும்பு, தேவ சமூகத்தில் அமர்ந்து இரு என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய அருவருப்புகளை என் பார்வை நின்று நீ அகற்றிவிட வேண்டுமாம். பல மதுபானங்கள், போதைப் பொருட்கள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், கள்ளர்கள், பொய்யர்கள், அநேகர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் அருவருப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ. வேதத்தை தூக்கக்கூடிய குடும்பத்திலேயும் இப்படிப்பட்டதான அருவருப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அருவருப்பை எல்லாம் நீ விட்டு விலகு. இந்த அருவருப்பை உன்கிடத்தில் வச்சு கொள்ளாத. இந்த அருவருப்பு சாத்தானுடையது, இது சத்ரு
சத்துருவினுடையது. நீ தேவ பிள்ளையாய் நீ மாறும்போது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருவருப்புகளை எல்லாம் நீ அகற்றிவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அருவருப்புகள், இந்த அசுத்தங்கள், இந்த அசூசியான காரியங்கள் உன்னிடத்தில் இருக்குமே ஆனால் அது உன்னை அலைந்து திரிய வைக்கும். அது அங்கும் இங்குமாய் உன்னை கொண்டு போக விடும். அது உன்னை சாவிற்கு நேராய் கொண்டு போக விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை மாற்றி விடுவாயானால் கர்த்தர் உன் பட்சத்தில் வருவார். கர்த்தருக்குரிய ஞானத்தை உனக்கு ஆண்டவர் தருவார். தேவ சத்தம் உன் செவிகளில் கேட்கும். ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கும் உன் வாயில் துதியின் சத்தம் ஒலிக்கப்படும் போது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசுசிகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாடி நீ வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்துத்தான் மகளே, மகனே, இனி நீ அலைந்து திரிவதில்லை. அநேக காரியங்களுக்காக அலைந்து திரிந்து விட்டாய். சத்ரு உன்னை அங்கும் இங்குமாய் அலைய வைத்து விட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி சத்ருவின் கிரியைகள் உன் குடும்பத்தில் வருவதில்லை. ஏன் என்றால் மனம் மாறுவதற்காக, மனம் திரும்புவதற்காக, மனதிலே இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைப்பதற்காக நீ என்னுடைய சமூகத்தில் திரும்புவாயே ஆனால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் மாற்றப்பட்டு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் மாற்றப்பட்டு உனக்குண்டான நன்மைகளை கொடுப்பதற்கு நான் உன்னை அலைந்து திரிய வைக்க மாட்டேன். வானத்தின் பலகணிகள் உனக்காக திறக்கப்படும். உன் கரத்தில் நன்மைகள் வந்து சேரும். உன்னை நான் ஒருவரிடமும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பம் அலைந்து திரிந்து கொண்டுதான்ப்பா இருக்கிறது, என் குடும்பத்தில் அந்த வெளிச்சம் உண்டாகட்டும், என் குடும்பத்தில் அந்த பிரசன்னம் உண்டாகட்டும், இனி நான் எந்த ஒரு காரியத்துக்காகவும் அலைந்து திரியக்கூடாது, கர்த்தர் எனது மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்ற வார்த்தையின்படி நீர் என்னை வழிநடத்தும்படியாய் எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஆவியானவர் சொல்கிறார், நான் இனி உங்களை அலைந்து திரிய விட மாட்டேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ லட்சிய அடைந்து போவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக அலைச்சல்கள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது, அநேக நிந்தனைகள் வந்தது, அநேக வெட்கங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனால இனி நான் அலைந்து திரிய மாட்டேன். இத்தனை நாட்களும் அலைந்து திரிந்தது என்னை மனவேதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது என் அடிக்காயங்களை ஆற்றி என்னை அலைந்து திரிய விடாதபடிக்கு அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவன் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.